கர்த்தர் கொடுத்த இந்த துதி நேரத்துக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். ஒரு வசனம்னா யாத்திராமத்தில் ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துலேருந்து அவங்கள விடுவிச்சதுனால ஆண்டவரை துதித்து பாடுற இந்த பெண்கள்லாம் சேர்ந்து பாடுற ஒரு பாடல் தான் இந்த இடத்துல நீங்கள் தியானிக்கணும். ஏன்னா யுத்தங்கிறது அவங்களுக்கு யுத்தத்துக்கு நம்ம நிறைய தயார் பண்ணிட்டு போவோம். அவங்க யுத்தத்துக்கு அந்த மாதிரி தயார் பண்ணிட்டு போய் அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. பிசாசானவனுக்கு எதிராக நமக்கு ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்துலேயே நாம் ஜெயிக்கணும்னா இப்படி பாடி துதிக்கும் பொழுது அவங்க ஜெயத்தை பெற்றதுனால அவங்க பாடுறாங்க. நம்மளுக்கும் ஜெயத்தை தந்ததுனால நம்ம பாட போகிறோம். அதுதான் இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். யாத்திராகமும் 15வது அதிகாரத்தில் 20, 21வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்து அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த பாடல்களை பாடிட்டு நம்ம அந்த வசனத்தை தியானிப்போம். ஒரு பாடல் பாடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தினால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தான் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். இது வெற்றி பாடல் தான். இந்த பாடுறதே ஒரு வெற்றி கிடைச்சதுனால பாடினது. ஏன்னா வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாடின பாடல்களும் இருக்குது. ஆனால் வெற்றி கிடைச்சவரை பாடின பாடல்கள் நிறைய. அதனால் நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்காருங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தியானிக்கலாம். ஒரு யாத்திராமத்தில் 15வது அதிகாரத்தில் 20, 21 தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆரோனின் சகோதரியுமாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புரோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஸோ அவங்களுக்கு எதிராக வருது நிறைய பார்வன் சேனைகள் அவங்கள துரத்திட்டு வரும்பொழுது இவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல், ஒரு வழி தெரியாமல் இருக்கும்பொழுது ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலையை தான் ஆண்டவரை நம்ம துதிச்சு பாடணும்னு சொல்லி இந்த மீரியாம்ங்கிற தீர்க்கதரிசியான இந்த ஆரோனுடைய சகோதரியாக இருக்கிறாங்க கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு துதிச்சு பாடுறாங்க. அப்போ நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் துதிக்கணும், கிடைச்ச பிறகும் துதிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இவங்க கிடைச்ச உடனே பார்த்திங்கன்னா எல்லாரையும் நிறைய ஸ்திரீகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம பாடல் பாட சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த சிவந்த சமுத்திரம் அப்படிங்கும்பொழுது சமுத்திரத்துலேருந்து நம்மளை விடுதலை செய்யணுனாக்கி ரொம்ப கஷ்டம். அதை ஆண்டவர் தான் நமக்கு செஞ்சுருக்காருங்க. இந்த பெண்கள்லாம் அறிஞ்சதுனால தான் அவரை துதிக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் வரலாம், எத்தனையோ துன்பங்கள் வரலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ இவங்களுக்கு யுத்தங்களாம் நம்முடைய வாழ்க்கையில்
வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நடக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி சிறக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிற தேவன் நம்ம ஆண்டவர் தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பற்றி பிடிச்சு கொள்ளும் பொழுது தான் அந்த வசனத்தின் மூலமாக நாம் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அந்த வெற்றி நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த பாடல் எழுதியிருக்காங்க பாருங்கள், வெற்றி சிறந்தவர் நம்மளோட கூட இருப்பார். அப்போ வெற்றி வந்து நமக்கு கிடைக்கணும்னாக்கி ஆண்டவருடைய துணை இல்லாமல் நாம் ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது. ஆண்டவருடைய துணை, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம அர்ப்பணித்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது வசனத்தை நோக்கி பார்க்கிறவன் நான் வந்து என்ன செய்வேன், விடுதலை செய்வேங்காரு. அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது எத்தனை பெரிய யுத்தங்கள் வந்தாலும் பிசாசானவன் எத்தனை அம்புகளை எய்வான், சில காரியங்களை செய்வான். அதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிறத நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா சொன்னோம்னாக்கி சிலர் வந்து சொல்லுவாங்க, என்ன நமக்கு உங்களுக்குலாம் என்ன விடுதலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி. ஆவிக்குரிய காரியங்களில் விடுதலை கிடைக்கிறத வந்து நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது வழி நடத்தப்படும் பொழுது தான் அந்த ஆவியானவர் நடத்தலில் நம்ம வந்து உறுதியாக நிற்க முடியும். உறுதியாக நிற்காதபடி சில காரியங்கள்லாம் கஷ்டங்கள் வரும் பொழுது அவங்க பின்வாங்கி போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பின்வாங்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஆண்டுடைய பிரசனத்தில் நம்ம இருக்கிறோம். அவர் வழிநடத்தல் நம்ம அர்ப்பணிச்சிருக்கிற காரியங்கள். அதனால் அவர் வந்து ஒரு நாள் நம்மளை தலைகுனி விட மாட்டார், நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார், நம்மளை வந்து அப்படியே கைவிட மாட்டார். நம்மளை ஒரு பொழுதும் யோசுவாவை அழைத்த தேவன் நம்மளே அழைச்சிருக்கிறாரு. நம்மளை அழைச்ச தேவன் நம்ம போய் அவரை தேடி போகலை. நம்ம எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ஆண்டவர் நம்மளை வந்து என்ன செஞ்சிருக்காரு, அவரோட பிள்ளையாக மாற்றி அவர் நம்மளை நடத்துறதுக்கு நம்மளை பிரித்து கொண்டு வந்திருக்காரு. எங்கேயோ இருந்தோம், அசுத்தத்தில் இருந்திருக்கலாம், சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கலாம். ஆனாலும் அதுலேருந்து நம்மளை பிரித்து எடுத்து நம்மளை கொண்டு வந்து நம்மளை இந்த நாள் வரை நடத்துகிறாருன்னா அவருடைய திட்டம் தீர்மானங்களை நாம் அறிஞ்சு கொள்ள முடியாது. என் நினைவு அவர் நினைவு அல்ல. அவர் நினைவு பெரிய நினைவுகளாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு அவர் திட்டம் வச்சுருக்காரோ அதுக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம அற்புதமாக நடத்துவார். மோசையெல்லாம் அப்படி தான் நடத்தினார். ஒவ்வொரு காரியங்களிலும் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் அவர் கேட்டு அவர் வெற்றியை சுதந்திரித்து கொண்டார். அதுபோல் இந்த மக்களெல்லாம் நடத்திட்டு போகணுன்னாக்கி சாதாரணமான காரியம் இல்லை. நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு 2 பேரே நம்மளால் ஒருமைப்பாடோடு கொண்டு போக முடியாத காரியத்தை செய்யும் பொழுது அவர் லட்சக்கணக்கில் கொண்டு போய் அவ்வளோ பேரையும் வந்து நடத்தி செல்லணுன்னாக்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நடத்தி செல்லணுன்னாக்கி ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு வரார். அவர் தெரிந்தெடுத்து கொண்டு வரது தான் முக்கியமானது. அவர் பேசி அவர் முடியாதுன்னு சொன்ன பொழுதும் ஆண்டவர் அவரை கொண்டு வைக்க திட்டம் வந்து சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. அவர் மோசை வந்து அந்த காரியங்கள்லாம் செய்து முடிக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த யுத்தத்துலேயும் பார்த்திங்கன்னாக்கி எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கும். அந்த காரியங்கள்லாம் நடந்து நீங்கள் முன்னாடி படித்து பார்த்திங்கன்னா தெரியும். அதெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் செஞ்ச காரியங்களுக்காக அவங்க நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்காங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காண்டி ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மளை துதிக்கிற பிள்ளைங்களாக நம்மளை மாற்றுறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். நிறைய துதி சத்தம் கேட்குறதுக்கு, நிறைய துதிகளுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். துதியின் மத்திலே வாசம் செய்கிறவர். பரலோகத்திலே ஆண்டவர் எப்பவும் துதிக்கிற சத்தம் தான் கேட்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நம்ம துதித்து வசனங்களை தியானித்து நம்ம அவங்களாம் என்ன நன்மை செஞ்சார் அதை நமக்கு செய்வார்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இந்த துதியின் மத்தியிலே இந்த காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கும் அந்த உதவி செய்து நம்மளை நடத்தி செல்வார். நம்ம அர்ப்பணிப்போம், அற்புதமாக நம்மளை நடத்தி செல்வார். ஆமாம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வசனங்களின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்டதை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு ஆவியான உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மிரியாம் ஸ்திரீகள்லாம் சொல்லி ஆண்டவரே இந்த விடுதலையை கொண்டாடினாங்களே சுவாமி, அதுபோல் நாங்களும் எங்களுக்கு கொடுத்துக்கிற விடுதலையை நாங்களும் ஆண்டவரே அப்படியே ஆண்டவரை விட்டு விடாதபடி எங்களுக்கு விடுதலை தந்த தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படவும், அநேக சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் விஷயமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. புதுமுகத்தில் வாசிக்கிற தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாக போவதில்லை என்பதை நாங்களும் ஆண்டவரை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. துதிக்கிற பிள்ளைகள் அநேகர் எழும்பத்தக்கதாக எங்களை எழுப்பித்தரணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் செய்த காரியங்கள் ஒருவரும் தடைபடாது. தடையை கொண்டு வர சத்துரு எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீங்கள் தகத்தெறிந்து அன்றைக்கு சிலுவையில் எங்களுக்கு வெற்றி சிறந்த தேவன், இன்றைக்கும் எங்களுக்கு வெற்றி தர வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. வெற்றியை சுதந்திர உள்ள பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த துதியை ஆண்டவரே ஆராதனையிலே ஆண்டவரே அநேக பிள்ளைகள் பங்கு பெற்று அவங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் நாளில் ஊற்றி வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. நீங்கள் வெறுமையாக திரும்பாதபடி நிறைவான பலனை தருகிற தேவன் என்று அறிந்து கொள்ள பிள்ளைகளை ஆசீர்வித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த நாட்களில் அப்படியே நடத்த போகிறக்கா நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்து வழிநடத்துவதை அவர்கள் கண்டுகொண்டது மாத்திரமல்ல, அநேகர் கண்டுகொண்டு அவர்களும் அந்த துதியின் மத்தியிலே வாசுகிற தேவனை அண்டிக் கொள்ள, அவரை பற்றி பிடித்து கொள்ள, அவருடைய வசனத்துக்குள்படியாக நீங்கள் அநேக பிள்ளைகளை எழுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற மயங்கள்லாம் உனக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.